السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم. نحمد ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا. எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆதம் நபி படிக்கப்பட்ட வரலாறு. ஒரு முறை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து, ஜிப்ரீலே நீ மண்ணாக சென்று 7 சத்துக்கள் நிறைந்த மண்களே 4 வகையான மண்களை எடுத்து வா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே சென்று மண்ணாக வரும்போது மண் வந்து நடுங்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் மண்ணில் காலை வச்சப்பதான் அது மண்ணே நடுக்கிறது நின்றது. மண்ணே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டு, ஜிப்ரீலே நீ இங்கே எதுக்கு வந்தீரா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒன்னிலிருந்து மனிதன் படிக்க போறான், அதனால மண்ணை எடுக்கலாம் சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மண் வந்து அழிவுச்சு, என்னை விட்டுங்க, வேணா அதிகமாக மனிதர் படைத்து அதிகமாக பாவம் செய்வாங்க என்று மண்ணை அழிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதையும் அப்பயே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அடுத்தது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூட்டி, மீகாயிலே நீ மண்ணாக சென்று அங்குள்ள மண்களை எடுத்து வா என்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உடனே மண்ணாக சென்று அங்குள்ள மண்ணை எடுக்க போகும்போது திரும்ப மண்ணு மீகாயிலே நீ எதுக்கு இங்க வந்துகிறாய் என்று மண்ணை கேட்டு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, ஒன்னிலிருந்து அல்லாஹ் மண்ணை எடுத்துனா சொன்னா என்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க போகும்போது திருப்பியும் மண்ணை வந்து விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, அதிகமாக மனிதர் படித்தா அதிகமாக பாவம் செய்வாங்க என்று மண்ணு சொல்லிச்சு. சரி, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அடுத்தது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உத்தரவிட்டான், இஸ்ராஃபீல் நீ மண்ணாக சென்று அங்குள்ள மண்கள் எடுத்துவா என்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உத்தரவு. இஸ்ராஃபீல் வந்து மண் எடுக்க போகும்போது திருப்பி மண் வந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு, இஸ்ராஃபீலே நீ எதுக்கு இங்க வந்த? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டு, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா ஒன்னிலிருந்து மனிதர் படிக்க போறாங்க, அதனால மண்ணை எடுத்து சொன்னாங்க என்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க போகும்போது திருப்பி மண்ணை வந்து அழுவி கொண்டே இருந்தது, என்னை விட்டுங்க, அதிகமாக பாவம் செய்வாங்க மனிதர் படிச்சா என்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி நம்ம போய் அல்லாஹ்ட்ட கேட்டு வரலாம் என்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அடுத்தது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போட்டு, இஸ்ராயிலே நீ மண்ணாக சென்று போய் மண்ணை எடுத்து என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மண்ணாக வந்து மண்ணை எடுக்க போகும்போது திரும்பி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டு, இஸ்ராயில நீ எதுக்கு இங்க வந்துக்கிற என்று மண்ணை கேட்டு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஒன்னிலிருந்து அல்லாஹ் மண்ணை எடுக்கணும் சொன்னான் 4 வகையான, அதனால நான் இங்க வந்துக்கிறேன் சொன்னாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எடுக்கும்போது மண்ணு அப்படி விட்டுருங்க சொல்லிச்சு. ஆனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 4 பக்கம் அங்க ஒரு படி இங்க ஒரு படின்னு 4 வகையான மண்ணை எடுத்துன்னு அல்லாஹ்ட்ட போய் கொடுத்துடும். அடுத்தது அல்லாஹ் கேட்டான், இஸ்ராஃபீலே உனக்கு இறக்கமா இல்லையா என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டான். அதான் அல்லாஹ் வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பொறுப்புக்கு தான், இஸ்ராயிலே நீ தான் மனிதர் உயிர் வாங்க வேண்டும் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, அழுது கொண்டே
அல்லாஹ் பார்த்து இஸ்ராயிலே நீ எதுக்கு அழுகிறாய் என்று இஸ்ராயிலை பார்த்து கேட்டோம். இஸ்ராயில சொன்னாங்க, எல்லாம் நான் உயிராங்க என்னை எல்லாம் திட்டுவாங்க இல்லை எல்லாம் என்னை திட்டுவாங்க என்னை வேணாம் இஸ்ராயில சொன்னோம். அல்லாஹ் சொன்ன இஸ்ராயிலே ஒன்ன உயிராங்க தண்ணியில முழுக வச்சியும் நான் உயிராங்க வைப்பேன், இல்ல பில்டிங்க மேல உயிர் வச்சும் உயிராங்க வைப்பேன், இல்ல வண்டி ஓட்டமே ஆக்சிடென்ட் ஆகியும் நான் உயிராங்க வைப்பேன் என்று இஸ்ராயேல் அலிசன். அடுத்தது மலக்குமாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மலக்குமார்களே இந்த மண்ணை கொண்டு ஒரு உறவு செய்யுங்க, ஒரு மலக்குமாரன்னு சொன்னாங்க அல்லாஹ். மலக்குமார் அதுவும் பார்த்து எல்லாம் ஒரு உரமா செய்யறாங்க. அல்லாஹ் உறவு செஞ்ச போது அல்லாஹ் பார்க்குறான். இந்த உருவம் எந்த உருவமும் செஞ்சது அல்லாஹ் பிடிக்காது. அதாவது அல்லாவே ஜலால் ஜமாலை கொண்டு அந்த மண்ணை குறைத்து அழகான ஒரு உருவத்தை செய்யறான் அல்லாஹ். அதுல அறிவும் ஆற்றலும் எச்சையும் வைத்து குறைத்து அழகான உருவம் செய்து 80 ஆண்டு காய வைத்தான். அது காபாவை மண்ணை கொண்டு தலையை செய்தான். பைக்கத்தில் மண்ணை கொண்டு முகத்தையும் நெஞ்சையும் அல்லாஹ் செய்தான். சூனத்தில் அந்த உருவத்தை சூனத்தில் காய வச்சான். அப்ப நிறைய மலக்குமார்கள் அது பார்த்துனே வரும், நிறைய வரிசை மாதிரி பார்த்துனே வரும். மலக்குமாரை பார்த்துனா சிலர் அந்த மலக்குமார சிலர்ல போய் சைத்தான போய் சொல்றான், சைத்தானே இந்த உருவத்தை பாரு அழகா இருக்குது என்று சைத்தாமே சொல்றான். சைத்தான் அந்த அந்த உருவத்தை தட்டி பார்க்கறான், இது உள்ள ஒண்ணுமே இல்லை, இது வெறும் மண்ணு தான் என்று அந்த உருவத்தை தட்டி பார்க்கறான் எல்லாம். அப்புறம் சைத்தான் சொன்னா, இது உங்களை அல்லாஹ் வணங்க சொன்னா நீங்க வணங்குவீங்களா என்று சைத்தான் மலக்குமார் பேசுறான். மலக்குமார் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதுக்கப்புறம் சைத்தான் சீனி அச்சு உப்பிட்டு போயிட்டான் அந்த உருவத்து மேல. அப்போ அந்த எச்சைதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ராயிலே அந்த எச்சை எடுத்து வை, அதை கொண்டுதான் நான் நாய் படிக்க போறேன் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து எடுத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அதே எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்தான். அதில் காது வெளியே இருக்கக்கூடிய படைப்புகளுக்கு உதாரணமாக முகில், பூனை, நாய் கொண்ட அந்த படைப்புகள் எல்லாம் குட்டி போட வச்சாங்களா. காது உள்ளே இருக்கும் பறவைக்கு உதாரணம் கோழி, காக்கா, பல்லிக்கு அல்லாஹ் முட்டை போட வச்சான். அதுக்கப்புறம் சைத்தான் அந்த குதிரை போய் சீண்டி வரும். குதிரையே நீ அந்த குதிரை அந்த அந்த உருவத்தை செஞ்சுல, அப்ப அது ஐயாத்துக்கு உயிருக்கு தேவை உன் மேல ஏறி சவால் செய்யும், எங்க மேல நீ போயிடான் என்று குதிரைகிட்ட சொன்னோம். குதிரை உடனே போய் அந்த சிலைய உருவத்தை வடக்கி போச்சு. அப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உத்திரறான், ஜிப்ராயிலே அந்த சைத்தான் எச்சத்து போனேனே அதில் நாய் உண்டாக்கு என்று ஜிப்ராயில் அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி அந்த சைத்தானுடைய எச்சை கொண்டு நாய் வந்தது. அதுக்கப்புறம் அந்த குதிரை வடக்கி போகும்போது நாயை பார்த்து அந்த குதிரையை பார்த்து கடிச்சது நாய். அதுக்கப்புறம் அந்த குதிரையும் போயிடுச்சு. பின்பு 100 வருடம் அங்கே சூனத்தில் கிடந்து அந்த உருவம் 100 வருடம் பின்பு அங்கே கிடந்தது. அதில் 99 வருடம்தான் பாவம் துன்பம் என்று மழை பெய்யும். அதில் 1 வருடம் மகிழ்ச்சி மழையும் பெய்யும். அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்க சொல்றான். உயிர் போய் ஃபர்ஸ்ட் வாயுல போய் பார்த்தது, இருட்டா இருக்குது என்று திரும்ப அல்லாட்ட போய் சொல்லிச்சு, எல்லாம் இந்த உருவம் இருட்டா இருக்கு, எல்லாம் நான் போக மாட்டேன் சொல்லிச்சு. ரூகே நீ போகும்போது வெறுப்போட போ, வரும்போது வெறுப்பாட வா என்று ரூக பார்த்து
ரூகு வந்து போகும்போது வெறுப்போட போச்சு. அதுக்கப்புறம் தலை வந்தது, அதுக்கப்புறம் கண்ணு வந்தது, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சதை அதேமாதிரி வந்துதான் இருந்தது. பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுத்த பிறகு அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்பினாங்க. தும்பும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாடினான். ரொம்ப சந்தோஷமாடினான். ரொம்ப சந்தோஷமாடினான். அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் அதனே அதுக்காக தான் உன்னை படிக்க வச்சேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னான். அதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும்.